ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில் கைட் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரியாக்ட்ல வந்து ஜஸ்ட் அண்ட்ங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அண்ட்னா என்ன, தென் இந்த ஜஸ்ட் அண்ட்னால நமக்கு என்ன யூஸ், தென் முன்னாடியே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் அண்ட் வந்து எந்த இடத்துல வந்து பெட்டரா இருக்கும் அது பத்தி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போயிடலாம். ஸோ ஜஸ்ட் அண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லைட் வெயிட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் இது நமக்கு என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன்ல ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அதை வந்து ஒரு சிம்பிளிஃபையான ப்ராசஸ்ல வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் வச்சுக்கலாம். வென் கம்பேர் வித் ரிடெக்ஸ். ஓகேங்களா? தென் ஒய் ஜஸ்ட் அண்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து ஜஸ்ட் அண்டை வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணணும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் ஜஸ்ட் அண்ட் வந்து நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலைஸ்ட் அப்ரோச் டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மினிமலான ப்ரொசீஜர் அண்ட் மினிமலான ப்ராசஸ் வச்சு லைக் நம்மளோட அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து ஸ்டேட் அச்சீவ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தென் இது வந்து ஒரு ஹூப் பேஸ்ட் ஏபிஐ இருக்கிறனால லைக் நம்மளோட ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் லைக் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து நம்ம ஜஸ்ட் அண்ட் வந்து டைரக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஜஸ்ட் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறனால லைக் நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு வந்து லைக் ஈஸியா வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்து குளோபலா வந்து ஈஸியா ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன் வென் கம்பேர் வித் அதர் லைப்ரரிஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் அண்டோட ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் அண்ட் வந்து ஒரு ஹூப் பேஸ்ட் ஏபிஐ வந்து நமக்கு கொடுக்கறனால லைக் நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அந்த குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அச்சீவ் பண்றோம் இல்லைங்களா, அதை வந்து லைக் நம்மளால ஒரு காம்பனன்ட் பேஸ்ட்ல இருந்து அதை வந்து அப்டேட்டும் பண்ண முடியும். தென் அந்த ஸ்டேட்டை வந்து நம்மளால ஆக்சஸும் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். தென் நம்மளோட ஜஸ்ட் அண்ட் லைப்ரரி வந்து லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் க்ளோஷரையும் அண்ட் மெமரைசேஷன் டெக்னிக்ஸையும் யூஸ் பண்றதுனால லைக் நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்து அன்வான்ட் ரீரெண்டரிங்கை வந்து ஈஸியா வந்து அவாய்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஜஸ்ட் அண்ட் வந்து மெயினா வந்து மினிமலைசேஷனை ஃபோக்கஸ் பண்றதுனால லைக் நம்ம இந்த ஜஸ்ட் அண்ட்ங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷனோட பண்டில் சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. தென் அதே மாதிரியே லைக் ஹூக் பேஸ்ட் ஏபிஐ கொடுக்கும்போது லைக் நம்ம வந்து லைக் இப்போ மாடர்னா அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது லைக் ஈஸியா வந்து நம்மளோட ஸ்டேட்டையும் நம்ம ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க நமக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ்ல. தென் மெயினா வந்து லைக் நம்மளோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ கோட் லுக்ஸ் லைக் கிளீனா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தென் ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? ஸோ லைக் பை டிஃபால்ட்டாவே வந்து ஜஸ்ட் அண்ட் வந்து ரீரெண்டர் அவாய்ட் பண்றதுக்கு ஆப்டிமைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ரெண்டை வந்து பர்ஃபெக்டாக அதை யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் க்ளோஷர், தென் அடுத்து ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா மெமரைசேஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் அண்ட் வந்து க்ளோஷருங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றதுனால லைக் முன்னாடி இருக்கிற ஸ்டேட்டோட வந்து ரெஃபரன்ஸை வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் வச்சுங்களேன். தென் அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ள லைக் அந்த காம்போனன்ட் ஸ்கோப்புக்குள்ளேயே வந்து அந்த ஸ்டேட்டை வந்து அதை அப்டேட் பண்ணி நமக்கு கொடுத்துருவோம்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி நம்ம ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்றதுனால வந்து லைக் ஜஸ்ட் அண்ட் வந்து நம்மளோட ஸ்டேட்டை வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வித்தவுட் காசிங் அன்னெசரி ரீடர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து ஜஸ்ட் அண்ட் வந்து மெமரைசேஷன்ங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றது மூலமா என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் ஒரு காம்போனன்ட்ல வந்து லைக் யூஸ் ஸ்டோர் ஹூக் யூஸ் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஜஸ்ட் அண்ட் ஆர் குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுச்சுன்னா தென் அந்த காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் லைக் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது லைக் ரீரெண்டர் ஆகும்னு வச்சுங்களேன். மித்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து ரீரெண்டர் ஆகாம அதை வந்து இந்த மெமரைசேஷன் டெக்னிக் வந்து டிஃபால்ட் வந்து ஜஸ்ட் அண்ட் வந்து டிஃபால்ட்டாவே இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வந்து ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கலாம் அன்னெசரி ரீரெண்டர்ஸை. ஸோ இப்படி அன்னெசரி ரீரெண்டர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்றது மூலமா லைக் நம்மளோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்காங்களேன். தென் ஜஸ்ட் அண்ட் ரிடெக்ஸ் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? ஸோ ரிடெக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் செட்டப். ஓகேங்களா? தென் அதே மாதிரி லெஸ் பாய்லர் பிளேட் ஆஃப் கோட். ஓகேங்களா? தென் ரிடெக்ஸ் வந்து லைக் லிட்டில் பிட் மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? தென் அதே மாதிரி வந்து சம் மோர் பாய்லர் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் மீன்ஸ் அதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் லைக் ரெடியூசர், ஸ்டேட், ஆக்ஷன், தென் டிஸ்பேட்ச். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும்னு வச்சுங்களேன். தென் அதே ஸ்டேட்டை வந்து
லைக் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். தென் கிரியேட் பண்ண ஸ்டோரை வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து லைக் ப்ரொவைட் பண்றதுக்கு வந்து ப்ரொவைடர் வேணும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுங்களேன் ரிடக்ஸ்ல. பட் ஜஸ்டான்ல வந்து அது சிம்பிளா இருக்காது. தென் ஜஸ்டாண்ட் வந்து லைக் ஒரு ஹூக் பேஸ்ட் ஏபிஐ தான் ப்ரொவைட் பண்ணுது. தென் சேம் ரிடக்ஸ் வந்து ஹூக் பேஸ்ட் ஏபிஐ தான் ப்ரொவைட் பண்ணுது வச்சுங்களேன். லைக் யூஸ் செலக்டர் அண்ட் யூஸ் டிஸ்பேச்சுங்கிற ஹூக்ஸை யூஸ் பண்ணி லைக் நம்மளால ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். அதே மாதிரியே ஸ்டோர்ல இருக்க ஸ்டேட்டை வந்து நம்மளால ரிடக்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். தென் பண்டில் சைஸ் ஓகேங்களா. ஸோ ஜஸ்டாண்ட் வந்து மெயினா வந்து கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்து லைக் ஈஸியா வந்து ஸ்டேட் மேனேஜர் வந்து சிம்பிளா வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற. அதனால வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட பண்டிலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்னு வச்சுங்களேன். தென் பட் ரிடக்ஸ் யூஸ் பண்ணும்போது லைக் இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் வரும் இல்லைங்களா. பை டிஃபால்ட்டாவே வந்து மிடில் வேர் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகி வர்றனால லைக் பண்டில் சைஸ் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கலாம் when கம்பேர் வித் ஜஸ்ட் ஓகேங்களா. தென் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். பட் ஜஸ்டாண்ட்ல வந்து லைக் அந்த ஸ்டேட் அப்டேட்ஸ் நடக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் எந்தெந்த காம்போனன்ட்லாம் அந்த ஸ்டேட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த காம்போனன்ட் மட்டும்தான் ரீரெண்டர் ஆகும்னு வச்சுங்களேன். ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் க்ளோஷரும் ஆஸ் வெல் அஸ் மெமோரைசேஷனுங்கிற ரெண்டு கான்செப்ட்டுமே வந்து ஜஸ்டன் வந்து யூஸ் பண்ணி லைக் அந்த ரீரெண்டரிங் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பட் ரிடக்ஸ்ல வந்து லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் க்ளோஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னும் நமக்கு வந்து ஆப்டிமைசேஷன் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா லைக் நம்ம தான் வந்து டிஃபால்ட்டா வந்து மெமரைசேஷனை வந்து லைக் ஒவ்வொரு காம்போனன்ட்லயும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் வச்சுங்களேன். லைக் ஏன்னா ரிடக்ஸ்ல வந்து ஒரு ப்ரொவைடர் கொடுக்கறதுனால லைக் ப்ரொவைடர்ல இருக்கிற எந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆனாலும் ஐ மீன் ஸ்டோர்ல இருக்க ஸ்டேட் சேஞ்ச் ஆனாலும் லைக் கீழே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ரீரெண்டர் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக வந்து லைக் எக்ஸ்ட்ரா மெமரைசேஷனை வந்து நம்ம வந்து ரிடக்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ணனா தான் லைக் ஜஸ்ட் அண்ட் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து கொடுக்க முடியும்னு வச்சுங்களேன் ரிடக்ஸ்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி வந்து ரியாக்ட்ல வந்து ஒரு டூ டூ அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ விண்டோ எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிட்டேன். தென் அதில் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். npm init white ஓகேங்களா. தென் ப்ராஜெக்ட் நேம் like react to do app just ஓகேங்களா. தென் framework react, then javascript, then cd npmi dependencies வந்து இன்ஸ்டால் பண்றேன். டிபெண்டன்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் இதை நான் வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஹியர் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். தென் நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணுறேன். npm run day நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் லோக்கல் ஹோஸ்ட் 5173 ஓகேங்களா. ஸோ ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் வந்துருச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் JSX ஸோ எல்லாத்தையும் எடுத்துறேன். ஸோ div sorry just an to do list ஓகேங்களா. தென் லோகத்தில் எடுத்துக்கிறேன். தென் UI செக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அ டு டூ லிஸ்ட் வந்துருச்சு ஓகேங்களா. தென் இப்போ நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து என்னென்ன லைப்ரரிஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு npm i just and library ஓகேங்களா. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. தென் CSSக்காக bootstrap ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் இப்போ bootstrap CS வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் disk slash css slash bootstrap dot minified dot css ஓகேங்களா. ஸோ
then here. ஸோ இப்போ நம்ம வந்து bootstrap library import பண்ணாலும் அதோட class namesலாம் utilize பண்ணிக்கலாம். அதனால ஸோ container ஓகேங்களா. then so okay, then here class name margin top bottom 4 ஓகேங்களா. so fine. then அடுத்து வந்து யூசர் இருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து to do form ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக components folder, then here to do form dot jsx ஓகேங்களா. ஸோ rfc ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் யூஸ் பண்ணி to do form வந்து then to do formல இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் ஒன்று லோக்கல் ஸ்டேட் text, then set text ஓகேங்களா. use state of empty, then to do form so form ஓகேங்களா. then on submit என்ன பண்ணணும்னு ஸோ on submit ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், டம்மி ஃபங்க்ஷன். ஸோ const handle submit ஓகேங்களா. ஸோ here handle submit, then யூசர் இருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் பாக்ஸ் ஒன்று. ஸோ இன்புட் டைப் text ஓகேங்களா. value text, then on chain e, then set text of e dot target dot value, then placeholder enter new to do ஓகேங்களா. then input box க்ளோஸ் பண்ணிடலாம், சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ to do form வந்து இங்கே இம்போர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு to do form ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துருச்சு. தென் இதில் வந்து CSS அஃபெக்ட் ஆகல. ஸோ அந்த CSS வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ to do form class name form control ஓகேங்களா. ஸோ பின்னிங் வியூவில் பார்த்தீங்கன்னா லைக் பெட்டராக இருக்குங்களா. தென் அதுக்கு அடுத்தது லைக் இதை ஆட் பண்ணுறதுக்கு வந்து பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ button type submit, then add to do. So add to do ஓகேங்களா. then இதுக்கு வந்து நம்ம வந்து CSS ஆட் பண்ணணும். so class name btn, then btn primary so ஓகேங்களா. btn primary, then இது ரெண்டையும் ஒரே லைன்ல வர வைக்கிறதுக்காக so div class name row, sorry div class name row தேவையில்லை, just div class name display flux ஓகேங்களா. தென் நம்ம வந்து ஸ்டேட்டை சப்மிட் பண்ணுற ஃபார்மை சப்மிட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆரம்பிப்போம். ஸோ ஹேண்டில் சப்மிட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வர ஈவெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நிறுத்தணும் ஓகேங்களா. ஃபார்ம் சப்மிட் ஆகிற ஈவெண்ட்டை இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக வர ஈவெண்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணியாச்சு. தென் if of text dot trim
ஓகேங்களா. சப்போஸ் எம்டி, லாஸ்ட்ல எம்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடணும்னு வச்சுங்களேன். ஸோ நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸாக இருந்ததுன்னா மட்டும் உள்ளே போகணும். ஓகேங்களா. உள்ளே போயிட்டு லைக் to do வந்து லாஜிக் இருக்கணும். ஸோ add to do, then set text of empty quotes. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ to do என்ட்ரு பண்ணியாச்சு. தென் add to do கொடுத்தோன்னா இது வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நம்ம வந்து to do லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன காம்போனன்ட் அல்லது ஸ்டேட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணாதனால எதுவும் இல்லை. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து லைக் to do லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து to do லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ to do list டாட் JSX. ஓகேங்களா. ஸோ RFC then div, then இதில் வந்து like state const to do's ஒரு empty state. ஓகேங்களா. then to do's மேனேஜ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ to do's dot map of to do index. ஓகேங்களா. தென் இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா div. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து to do ஐட்டம்ஸ் வந்து லைக் வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுறது நம்ம எழுதணும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் div கிளாஸ் நேம் to do ஐட்டம், இதுக்கு வந்து கஸ்டமைஸ் CSS நம்ம எழுதுவோம் to do ஐட்டம். ஓகேங்களா. தென் key equal to index, then span tag to do dot text. ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது பட்டன் கிளாஸ் நேம் btn success. ஓகேங்களா. ஸோ கிரீன் கலர் பட்டன் கிரியேட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட். ஓகேங்களா. தென் அதே மாதிரியே delete. ஸோ delete same btn danger. ஓகேங்களா. தென் சேம் delete. ஓகேங்களா. இந்த பட்டன் சக்சஸ்ல வந்து லைக் அதை வந்து டிசேபிள் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ எப்போ டிசேபிள் பண்ணோம்னா லைக் அந்த ஸ்டேட் அந்த to do வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ to do டாட் கம்ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டை வந்து நீ டிசேபிள் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தென் அதே மாதிரியே வந்து லைக் இந்த டெக்ஸ்டோட இதை வந்து லைக் அண்டர்லைன் பண்ணி காட்டணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக கிளாஸ் நேம் to do dot completed அப்படின்னா லைக் completed or else empty. ஸோ இதில் வந்து லைக் to do ஐட்டமுக்கு கம்ப்ளீட்டடுக்கு நம்ம வந்து இப்போ வந்து CSS எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் to do item, then margin 10 px, then display flex, justify content space between. ஓகேங்களா. then dot completed text decoration line through under அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். then opacity 0.7. ஓகேங்களா. ஸோ இப்போ to do லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. தென் app.jsxல வந்து to do லிஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். to do list. ஓகேங்களா. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லைக் to doல இருக்க ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரை வந்து கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தேட் நான் ஸ்டோர்ன்ற ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சோர்ஸில் ஸ்டோர் தென் index.js. ஓகேங்களா. தென் இந்த index.jsல தான் நம்ம வந்து ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ const use store equal to
create from just and ஓகேங்களா, create of, ஸோ செட் பண்ணக்கூடிய செக்டர் ஓகேங்களா. தென் அது என்னென்ன இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு, ஸோ to do'sங்கிற ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். தென் to do ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும் இல்லைங்களா, ஸோ add to do, தென் அது வந்து to doங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணும், லைக் யூசர் வந்து சென்ட் பண்ணுறத. தென் ஹியர் செட் ஆஃப் ஓகேங்களா, அந்த செட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வச்சு செட்டுக்கு ஸ்டேட் தான் ரிசீவ் ஆகும். ஸோ ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா லைக், ஸோ to do'sங்கிற வேரியபிளில் லைக் triple dot state dot to do's கமா ஆட் பண்ணிருக்கு to do ஓகேங்களா. தென் add to do முடிஞ்சிச்சு. தென் அதே மாதிரி delete to do கொடுக்கணும் இல்லைங்களா, ஸோ delete to do, ஸோ delete to do வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இண்டெக்ஸ் செட் ஆஃப் ஸ்டேட் ஸோ அது செட் பண்ணக்கூடிய ஸ்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா to do's state dot to do's dot filter யூஸ் பண்ணி கமா இண்டெக்ஸ் ஓகேங்களா. சாரி, அங்கிருந்து எடுத்துறது இண்டெக்ஸ் தானே, ஸோ இதில் வந்து ஐ ஓகேங்களா. ஐ நாட் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து இது பண்ணிடும், டெலிட் பண்ணிட்டு புது ஸ்டேட் செட் பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன். தென் அடுத்து வந்து toggle to ஓகேங்களா. toggle to சேம் இண்டெக்ஸை வந்து ரிசீவ் பண்ணும், செட் ஆஃப் ஸ்டேட் to do's state dot to do's dot map of to do கமா ஐ ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டை வந்து மாற்றுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் லைக் ஐ ஈக்குவல் டு இண்டெக்ஸ்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து triple dot to do, then completed not to do dot completed. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து to do வந்து எடுத்துக்கோ. ஸோ toggle to do முடிச்சாச்சு, then add to do, then delete to do ஓகேங்களா. தென் இப்போ toggle ஃபார்மில் இதில் போயிட்டு வந்து லைக் to do ஃபார்மில் வந்து நம்ம வந்து லைக் நம்ம யூசர் என்டர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து to do வந்து ஆட் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு add to doங்கிற ஃபங்க்ஷனை வந்து ரிசீவ் பண்ணோம். const add to do from, so 1 minute, so use store, so export ஓகேங்களா. வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடும். ஸோ use store of state, then state dot add to do ஓகேங்களா. then here add to do function வந்து, so add to do text comma completed வந்து false ஓகேங்களா. ஸோ இப்போ நியூ to do வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் அந்த to do வந்து லைக் to do லிஸ்ட்ல வந்து எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ to do's, ஸோ const to do's equal to use store of, use store from store ஓகேங்களா. use store of state
then state dot to do. So format fine. Then இதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். So add to do complete project. So to do வந்து add ஆயிடுச்சு ஓகேங்களா. then complete delete பட்டனுக்கு இப்போ நம்ம வந்து actions வந்து நம்ம வந்து trigger பண்ணலாம் ஓகேங்களா. so complete ஓகேங்களா. so இந்த இடத்துல வந்து toggle to do function யூஸ் பண்ணணும் வச்சுங்களேன். so on click off so toggle to do of index ஓகேங்களா. so இதே மாதிரியே delete க்கும் ஓகேங்களா. so delete க்கு வந்து like delete to do ஓகேங்களா. so இப்போ இந்த functions வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும் வச்சுங்களேன். const toggle to do equal to use store of state then state dot toggle to do ஓகேங்களா. then delete to do equal to use store of state then state dot delete to do format. so அங்க செக் பண்ணி பார்க்கலாம். so I'm just refreshing. so complete project ஓகேங்களா. add to do then create components. so create components வந்து complete பண்ணிட்டேன் ஓகேங்களா. so complete button disable ஆயிடுச்சு பாருங்க. then delete ஆயிடுச்சுங்களா. then complete project completed. then create components then include library ஓகேங்களா. so இப்போ include library complete பண்ணியாச்சு. then create components complete பண்ணியாச்சு ஓகேங்களா. so இப்போ நம்ம வந்து just and யூஸ் பண்ணி ஒரு complete to do list வந்து create பண்ணிட்டோம். then இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் நம்ம பண்ணதில் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ரிசீவ் பண்ண ஸ்டேட்டை லைக் இம்யூட்டபிள் ஸ்டேட்டை தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் வச்சுங்களேன். அதை வந்து திரும்ப ரீஅசைன் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக நம்மளால வந்து டைரக்டா வந்து ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்மளால பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளோட ஜஸ்ட் அண்ட் ஸ்டோருக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இம்மருங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன். ஸோ npmi immer ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இம்மரை வந்து வச்சு இங்கே கான்ஃபிகர் பண்ணிடுவோம் வச்சுக்கோங்களேன். ஸோ import from immer ஓகேங்களா. ஸோ இம்மர்ல இருந்து ஸோ ஃபார்ம் போட்டோம்னா ஃப்ரம் ஓகேங்களா. தென் ப்ரொடியூஸ் ஓகேங்களா. ஸோ ப்ரொடியூஸுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கணும். தென் அந்த ப்ரொடியூஸுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து எங்கே பாஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் இந்த இடத்துல செட் ஆஃப் ஸ்டேட் போடுறோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஓகேங்களா. ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்டேட் தென் இல்லையா ஒரு ப்ராக்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ப்ரொடியூஸ்னு அனுப்பும்போது தென் இந்த ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேட் வந்து லைக் ஒரு மியூட்டபிள் ஸ்டேட்டாக மாறிடும் வச்சுங்களேன். ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து டைரெக்டாக வந்து அதை வந்து அசைன் பண்ணிடலாம் வச்சுங்களேன். ஸோ இப்போ ஒரு இதை வந்து இது பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ bracket state dot to do's dot push நல்லா பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸிஸ்டிங் இது எப்படி டைரெக்டாக வந்து இது பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ to do ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணும்போது லைக் நம்மளோட இம்மியூட்டபிள் ஸ்டேட்டை கூட நான் வந்து மியூட்டபிளாக நம்மளோட ஜஸ்ட் ஸ்டாண்டில் வந்து இம்மர் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இதை பண்ணோம்னா to do's வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. தென் create component ஓகேங்களா. then add to do then create project then complete delete ஓகேங்களா. ஸோ எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. தென் இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட ஜஸ்ட் அண்டோட ஸ்டேட்டை வந்து மானிட்டர் பண்ணதுக்கு நமக்கு டெவலப்பர் டூல்ஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஸோ Chrome dev tools. ஸோ இதில் வந்து
ஜூ கீப்பர் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கலாம். ஜூ கீப்பர் ஃபார் Justan. சரி பாருங்க, Zookeeper dev tools for Justan. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம add to Chrome கொடுத்துடணும். கொடுத்துட்டு தென் நம்மளோட இதில் வந்து லைக் Zookeeperங்கிற லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ npm i Zookeeper. ஓகேங்களா. தென் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டில் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இம்போர்ட் Zookeeper from Zookeeper. ஓகேங்களா. தென் அடுத்து create of ஜஸ்ட் டைரெக்டாக இங்கே வந்து நம்ம வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ create of Zookeeper here. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். npm run dev. ஓகேங்களா. தென் ஹியர் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் localhost 5173 சாரி inspect. ஸோ நீங்கள் அந்த dev tools வந்து ஆட் பண்ணோடனே லைக் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா Zookeeper dev toolsனு ஒன்று வந்துடும் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நான் டூட ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து ஆக்ஷன்ஸ் வரும், என்ன கரண்ட் ஸ்டேட் இருக்குங்கிறது காட்டணும் வச்சுக்கோங்களேன். ஸோ கிரியேட் காம்போனன்ட். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஆட் டுங்கிற இது வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஐ மீன் ஆட் டுங்கிற ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. தென் டெக்ஸ்ட்டில் வந்து கிரியேட் காம்போனன்ட் கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ். தென் அடுத்தது பாருங்க. ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் பாருங்களேன். தென் இன்க்ளூட் ஸ்டேட். Then include Justan. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸ்டேட் பர்ஃபெக்டா. தென் அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வந்து கிரியேட் காம்போனன்ட் பார்த்தீங்களா, டாகுல் டு தென் இன்க்ளூட் ஸ்டேட். இங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். ஸோ இன்க்ளூட் ஸ்டேட்டோட கம்ப்ளீட்டட் ஸ்டேட் வந்து ட்ரூ மாறிடுச்சு. ஓகேங்களா. தென் இன்க்ளூட் Justan. ஓகேங்களா. ஸோ இன்க்ளூட் Justan. தென் அதுக்கடுத்து டெலிட்னு மாற்றும் போது லைக் அந்த டேட்டா வந்து காணாமல் போயிடுச்சுருவாங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன்ஸில் வந்து delete to வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. இங்கே வந்து அது காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் ஸ்டேட் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதோ இல்லை அசைன் பண்ணும்போதோ அல்லது அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரிடாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த Zookeeper dev tools வந்து நம்ம Justanல யூஸ் பண்ணும்போது லைக் Zookeeper வந்து லைக் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி தான். இதை வச்சு நம்ம dev toolsல வந்து நம்ம அச்சீவ் பண்ணும்போது லைக் என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குது, தென் என்னென்ன ஸ்டேட் கரண்ட்ல என்ன ஸ்டேட் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம்னு வச்சுக்கலாம். தென் என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீடைன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் லைக் ஃபைனலாக வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து Justanங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுமா வேணாங்கிறது வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், ஒரு யூசரோட டேட்டா மட்டும் தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு சிம்பிள் யூசரோட டேட்டா தான் மேனேஜ் பண்ணுறோங்கும் போது நம்ம வந்து Justan யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம அதே வந்து Justan லைப்ரரியை வந்து ஒரு ஏபிஐ கால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ Justanல அதை வந்து பண்ண முடியாது. தென் அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ரிடெக்ஸ் அச்சீவ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து Justan யூஸ் பண்ணுங்கிறத வந்து நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம Justan வந்து யூஸ் பண்ணும்போது லைக் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆப்டிமைஸாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.